கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 282 அதிகரித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 3வது நாளாக மீட்பு பணிகளானது அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 1000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டுள்ள நிலையில் 282 பேர் உயிரிழந்திருப்பதாக அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் காவியா வழங்க கேட்கலாம். வணக்கம் காவியா, அங்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது? மீட்பு பணிகள் எந்த அளவில் இருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி 282 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் தற்போது மீட்பு நடவடிக்கைகளின் ட்ரோன் காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. நிலச்சரிவில் பெண்கள், குழந்தைகள் உட்பட இதுவரை 280க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ராணுவம், தன்னார்வலர்கள் உள்ளிட்டோர் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இதற்கிடையே அவ்வப்போது ஏற்படும் மோசமான வானிலை காரணமாக மீட்பு பணியில் இடையூறு ஏற்படுவதாக கூறப்படுகிறது. முண்டக்கை மற்றும் சூரல்மலை நிலச்சரிவில் காணாமல் போனவர்களை தேடும் பணி இன்று 3வது நாளாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 282 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டு உள்ளதாகவும், மேலும் 200க்கும் மேற்பட்ட சடலங்கள் கண்டெடுக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டுமின்றி மீட்பு பணிகளை தீவிரப்படுத்தப்பட வேண்டுமானால் ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்கள் அந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் எனவும், ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பாலமும் சேதமடைந்துள்ளதால் மீட்பு பணி சவாலாக உள்ளது எனவும் கூறப்படுகிறது. தற்போது சேதமடைந்த பாலமுள்ள இடத்தில் தற்காலிக பெய்லி பாலத்தை ராணுவ படையினர் தயார் செய்து வருகின்றனர். இந்த தற்காலிக பெய்லி பாலத்தின் கட்டமைப்பு மறுபுறம் வரை இணைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பாலத்தின் கட்டுமான பணிகள் முடிவடைந்தவுடன் மீட்பு பணியாளர்கள் பேரிடர் பகுதிக்கு செல்ல முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே வயநாடு பகுதிக்கு வானிலை ஆய்வு மையம் சிவப்பு நிற எச்சரிக்கை, அதாவது ரெட் அலர்ட் விடுத்திருக்கிறது. நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளில் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பேரிடர் ஏற்பட்ட இடத்திற்கு பார்வையிட முதலமைச்சர் பினராயி விஜயன் இன்று நேரில் செல்ல உள்ள நிலையில் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலமாக அவர் தற்போது ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ந்து ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்களும் இன்று வயநாடு செல்ல உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த நிலச்சரிவு தொடர்பான ட்ரோன் காட்சிகளும் தற்போது பிரத்யேகமாக வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி காவியா.